நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஊசிமலை காட்சி முனைக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்து செல்கின்றனர். இந்நிலையில் கேரள மாநிலம் கள்ளிக்கோட்டையை சேர்ந்த 23 வயது ஜாகீர் மற்றும் அவரது நண்பர் ஆசிப் உடன் ஊசிமலை காட்சி முனை பகுதியில் தடை செய்யப்பட்டுள்ள பகுதிக்குள் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு கூடு கட்டி இருந்த தேனீக்கள் இருவரையும் துரத்தி கொட்டியுள்ளன. இதனால் இருவரும் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்துள்ளனர். ஆனாலும் விரட்டிக்கொண்டு ஓடி வந்த தேனீக்கள் ஜாகீரை சூழ்ந்து கொண்டது. ஆசிப் சிறு காயங்களுடன் தப்பித்து ஓடி வந்து விட ஆபத்து குறித்து வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. பாதுகாப்பு கவசங்களுடன் அப்பகுதிக்கு விரைந்து வந்த வனத்துறையினர் இடுக்குகளுக்கு இடையே மயக்கமாகி கிடந்த ஜாகீரை உயிரோடு மீட்க முயற்சித்தனர். ஆனால் ஆயிரக்கணக்கான தேனீக்கள் அவரை சூழ்ந்து கடித்ததால் சடலமாக மீட்கப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் சுற்றுலாவுக்கு வந்து தடை செய்யப்பட்ட குணா குகைக்கு சென்று ஆபத்தில் சிக்கிக் கொள்வது போல நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஊசிமலை காட்சி முனைக்கு வந்து தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு சென்றதால் இப்படி ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொண்டதாக வனத்துறையினர் கூறியுள்ளனர். சுற்றுலா செல்லும் பயணிகள் தடை செய்யப்பட்ட ஆபத்தான பகுதிகளுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கின்றனர் வனத்துறையினர்.